அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் மற்றும் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் அடுத்தட்டு மற்றும் நடுத்தர குடும்பங்களின் பொருளாதார நிலையை உயர்த்தும் நோக்கில் தொடங்கப்பட்ட மகளிர் உரிமைத்தொகை திட்டம் அரசு நடைமுறைப்படுத்திய திட்டங்களில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மாதம் ரூபாய் 1000 வழங்கும் இத்திட்டம் பல லட்சக்கணக்கான குடும்ப தலைவியின் அன்றாட நிதி தேவைகளுக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்து வருகிறது. இந்நிலையில் இந்த நிதியுதவி தொகையை ரூபாய் 2500 உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் குறித்து அமைச்சர் அளித்துள்ள விளக்கம் மக்கள் மத்தியில் கவனத்தை பெற்றுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவது குறித்த கேள்விக்கு மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்தார். தற்போது தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த தொகை குடும்பத்தின் சிறிய அளவிலான மருத்துவ செலவுகள், குழந்தைகளின் கல்வி செலவுகள் மற்றும் மாதாந்திர மளிகை பொருட்களின் கொள்முதல் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுகிறது. முதற்கட்டமாக லட்சக்கணக்கான பெண்கள் பயனடைந்து வரும் சூழலில் விடுபட்ட தகுதியுள்ள நபர்களை சேர்ப்பதற்கான பணிகளும் பெறப்பட்ட விண்ணப்பங்களை மறுபரிசீலனை செய்யும் நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு மற்றும் வாழ்க்கை செலவினங்கள் அதிகரித்துள்ள நிலையில் உரிமை தொகை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை பொது மக்களிடையும் பல்வேறு அரசியல் தளங்களிலும் எழுப்பப்பட்டு வருகிறது. மேலும் தாவேகா அரசின் தேர்தல் வாக்குறுதியிலும் 2500 வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் விலை மற்றும் நித்திய கடன் சுமைகள் அதிகரித்துள்ள காலத்தில் நிதியுதவி உயர்த்தப்பட்டால் அது பெண்களுக்கு மேலும் பெரிய நிம்மதியை தரும் என்பது பொதுவான எதிர்பார்ப்பு ஆகும். அதே வேளையில் மாநில அரசின் ஒட்டுமொத்த வரவு செலவு திட்டத்தில் சமூக நல திட்டங்களுக்கான ஒதுக்கீட்டை திடீரென உயர்த்துவது நிதி மேலாண்மையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் அரசு கவனத்துடன் அடியெடுத்து வைக்கிறது. மகளிர் நலன் மற்றும் சமூக மேம்பாட்டை முதன்மையாக கொண்டு அரசு செயல்பட்டு வந்தாலும் எந்த ஒரு பெரிய நிதி சுமையுள்ள திட்டத்தையும் முழுமையாக அமல்படுத்த போதிய கால அவகாசம், சீரான நிதி திட்டமிடலும் அவசியமாகிறது. அமைச்சர் நிர்மல்குமாரின் இந்த விளக்கம் அரசின் நிதி நிலைமையை சீரமைத்த பிறகே உயர்வு குறித்து யோசிக்க முடியும் என்பதை உணர்த்துகிறது. எனவே நிதி நிலைமை சுமூகமாகும் போது மகளிர் உரிமைத்தொகை உயர்த்தப்படுவது குறித்த நேர்மறையான அறிவிப்புகள் வெளியாகும் என்ற நம்பிக்கையில் பொதுமக்கள் காத்திருக்கின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இது போன்ற புதிய அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.